அக்னி அஸ்திரம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இது ரெடி பண்ணி வச்சு 6 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கீரைக்கு அடிக்கடி நம்ம தெளிக்கணும் அப்படிங்கிறதுனால முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து மூடியோடு இருக்கிற ஒரு பக்கெட்டில் வந்து போட்டு நல்லா மூடி வச்சாச்சுங்க. இது அப்படியே இருக்கும் 6 மாதம் வரைக்கும். வேணுங்கிறப்ப எடுத்து அப்பப்போ வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு 250 ml வந்து ஊற்றணுங்க. அதுக்கு நான் மருந்து பாட்டில் வந்து 100 ml பாட்டில் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து 250 ml வந்து அளந்து அப்படியே ஊற்றியாச்சு. குடத்துல தண்ணியும் கொண்டு வந்து ஸ்ப்ரேயரில் ஊற்றியாச்சு. இது ஊற்றுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுங்க. இதை தூக்கி தோளில் மாட்டுறதுக்குள்ளே இன்னொரு ஆள் ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் மாட்டவே முடியாது. பார்த்தா 10 லிட்டர் தண்ணி தான். ஆனால் நம்ம அதை தூக்கி மாட்டுறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆகி போயிடும். அதனால கண்டிப்பாக யாரோ ஒரு ஆள் வந்து தூக்கி கொடுத்து மாட்டினா மட்டும்தான் நம்மளால் போட்டு ஸ்ப்ரே பண்ணவே முடியும். நான் இதை கீரைக்கு ஸ்ப்ரே பண்ணுறேன்னா எனக்கு நானே ஸ்ப்ரே பண்ணிக்கிறேனான்னு தாங்க தெரியல. நான் பாட்டுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறேன். காற்றடிக்கிறதுல ஃபுல்லாக என் மேலே தான் தெளிச்சிட்டு இருக்குது. இதுக்காகவே ஒரு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போகணும் போல் இருக்குது. அந்தளவு காற்றடிச்சிட்டு இருக்குதுங்க. சரி போதும் போது என் மேலே தெளிச்சது கீரைக்கு தெளிங்கடாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து தெளித்து விட்டாச்சு. 5வது நாளும் 15வது நாளும் வந்துட்டு பூச்சி விரட்டி தெளிக்கணுங்க. அதுக்கு வந்து 3G கரைசல் தெளிப்பேன். இல்லைன்னா அக்னி அஸ்திரம் வந்து தெளிச்சுக்கிறது. 3G கரைசல் வந்து அளவளவாக தாங்க ரெடி பண்ணி வைப்பேன். அக்னி அஸ்திரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து இருக்கும். எப்பப்போ தெளிக்கிறோன்னு நோட் பண்ணி வைக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க.